டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கேங்கஸ் திரைப்படத்துக்கு எந்த ஒரு மெனக்கெடலும் இல்லாம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண மாதிரி இருந்தது. இதுக்கான நடிகை குஷ்பு பிரீமியர்ல அழுதாங்கன்னு அனகாபுத்தூர்ல இருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. கேங்கஸ் திரைப்படத்தை மிகச்சிறப்பாக அவர் உருவாக்கி இருப்பதுக்காக தான் அழுதார் அப்படின்னு நீங்களா எடுத்துக்கிட்டா அதுக்கு குஷ்பு எப்படி பொறுப்பாவார்? கணவன் மனைவிக்குள்ளே 1000 எமோஷனல் மூமெண்ட் இருக்கும். அப்படி ஒரு மூமெண்ட்டாக தான் அன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும். லட்சிய நடிகரான எஸ் ராஜேந்திரன் நடிச்ச திரைப்படங்கள்ல நடிகை ஜெயலலிதா நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கலைஞர் மு கருணாநிதி எழுத்திலே உருவான மணிமகுடம் அப்படின்ற படத்தில் எஸ் ராஜேந்திரனும் ஜெயலலிதாவும் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். குற்றப்பரம்பரை படத்தை எப்போ சசிகுமார் சார் படமாக்க இருக்காரு, எதனால இவ்வளவு காலதாமதம், அந்த படத்தை பத்தின தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. குற்றப்பரம்பரை படத்தை இயக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் இன்று வரையிலே சசிகுமார் இருக்கார். அந்த கதையினுடைய உரிமைகளை வாங்குவதிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தன. அதன் காரணமாக தான் இந்த தாமதம். இப்போ அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்டன அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் விஷாலினுடைய துப்பறிபாலன் பார்ட் 2 திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அல்லது அந்த படமே டிராப் ஆயிடுச்சான்னு பாண்டிச்சேரியிலிருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க. துப்பறிபாலன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 40% தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பே முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 60% அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி துப்பறிபாலன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவிலே உருவாக வேண்டிய படம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ விஷாலுக்கு இல்லை. அப்படின்றனால தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பை அவர் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார். இப்போதைக்கு அந்த படம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குணச்சித்திர மற்றும் வில்லன் நடிகரான செந்தாமரை கண்ணன் சார்னுடைய வில்லனிசம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவரை நான் நிறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்னுடைய படங்கள்ல பார்த்திருக்கேன். அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நட்பை பத்தியும் அவரை பத்தின தகவல்களையும் ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. செந்தாமரை நடித்த பல திரைப்படங்களுக்கு நான் அந்த காலகட்டத்தில் பத்திரிகை தொடர்பானாக பணிபுரிந்திருக்கிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு திரைப்படம்னா அன்னக்கிளி திரைப்படம். அதனால் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய பல வாய்ப்புகள் எனக்கு அப்போது அமைந்தன. செந்தாமரையுடைய தோற்றம் எப்படிப்பட்டது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட தோற்றம் அவருக்கு அமைந்திருந்ததுனால அவர் மிகப்பெரிய கோபக்காரர், கர்வி அப்படின்னு தான் எல்லோருமே அந்த காலகட்டத்திலே அவரை பற்றி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் மாறான குணம் கொண்டவராக இருந்தவர் தான் செந்தாமரை. தேவர் ஃபிலிம்ஸ் கடைசியா எந்த படத்தை எடுத்தாங்க, அந்த திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சுதான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தேவனுடைய மறைவுக்கு பின்னாலே 1988ஆம் ஆண்டிலே தண்டாயுதபாணி பிலிம் சார்பில் தர்மத்தின் தலைவன் என்ற படத்தை தேவனுடைய மகனான தண்டாயுதபாணி எடுத்தார். அதுதான் அந்த நிறுவனத்தின் சார்பிலே வெளியான கடைசி திரைப்படம். பஞ்சு 80 நிகழ்ச்சியில நடிகர் சிவகுமார் சார் பேசும்பொழுது ஆனானப்பட்ட காமராசரையே மீறி படம் பண்ணும்பொழுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாரு. அதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியுமான்னு திருக்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த பேச்சை முழுமையாக நான் பார்க்கல. எந்த கட்டத்தை அப்படி பேசினார் அப்படின்னு அந்த கிளிப்பை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். சார், நீங்களும் காதலை கடந்து வந்திருப்பீங்க. காதலை பற்றின உங்களுடைய பார்வை என்னன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. காதல் ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காதல் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவங்கள போல் அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ நீங்கள் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறீங்க. அதில் ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுப்படி ஷோவை டைமுக்கு ஆரம்பிக்காமல் 20-30 நிமிஷம் லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய இன்டர்வல் பிளாக்கும் 20-30 நிமிஷம் டைம் எடுக்கிறாங்க. அண்ட் பார்க்கிங் ஃபீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு வெளியனூர்லேருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியத்தை பேட்டி காண்பதற்கு முன்னாலேயே திருப்பூர் சுப்பிரமணியத்துடைய பேட்டி நம்முடைய டூரிங் டாக்கீஸில் இடம்பெற இருக்கிறது. யார் யார் என்னென்ன கேள்வி கேட்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் பதிவு செய்யுங்க அப்படின்னு நாம் ஒரு போஸ்ட்டே போட்டிருந்தோம். அதில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக திருப்பூர் சுப்பிரமணியத்திட்ட உங்களுடைய வினாக்களை எல்லாம் நான் கேட்டிருப்பேன். பரவாயில்ல, அடுத்த முறை திருப்பூர் சுப்பிரமணியத்தை சந்திக்கும் போது நீங்கள் கேட்டிருக்க இந்த கேள்வி எல்லாவற்றையும் அவரிடம் கேட்டு அதற்கான பதிலை பெற்று உங்களுக்கு தருகிறேன். இயக்குனரும் நடிகருமான சேரன் சார் இப்போ ஏதாவது திரைப்படங்களை இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அண்ட் அவரை சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. சேரன் ஒரு நல்ல இயக்குனர். அப்படி இருக்கு அடுத்து இயக்கவிற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில் சேரன் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் இயக்குனர் சசி இயக்குனர் டிஷ்யூம்ன்ற திரைப்படத்தை பார்த்தேன். அந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த திரைப்படத்தில் எந்த ஒரு தவறான காட்சியுமே இல்லையே. எதனால் அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதே மாதிரி காஞ்சனா பார்ட் 3 திரைப்படத்தில் நிறைய இரட்டை அர்த்த வசனங்கள் இருக்கு. ஆனால் அந்த திரைப்படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டு இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் பார்த்து தான் தணிக்கை பண்றாங்களான்ற கேள்வி எழுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு தலையம்பலம்ல இருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. சென்சாருடைய சில செய்திகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கு சரியான விளக்கத்தை அவங்ககிட்ட இருந்து பெற முடியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். ஃபர்ஸி வெப் சீரிஸை இயக்குனர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ட் பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு பாலக்கோட்லேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸி வெப் சீரிஸினுடைய இயக்குனர்களான ராஜ் அண்ட் டிகே 2 பேருமே நெட்ஃப்ளிக்ஸில் ஒப்பந்தத்தில் இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ்க்காக பல சீரீஸில் தொடர்ந்து அவங்க இயக்க இருக்காங்க. ஃபர்ஸி பார்ட் 2 வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தாலும் அதற்கான படப்பிடிப்பு நடப்பதாக தெரியல. சார், இனி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஹீரோயின் கூட டூயட் பாடுற படம்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இனி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகர்களோடு டூயட் பாடுகின்ற படங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சார், வேதம் புதிது திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்க கண்ணுக்குள் 100 நிலவா பாடல்ல வர கோவில் அந்த ஆற்றங்கரை எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு அடையார்லேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. வேதம் புதிது படத்தில் இடம்பெற்றிருந்த கண்ணுக்குள் 100 நிலவா என்ற பாடல் காட்சி ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே படமாக்கப்பட்டது. சினிமாவின் தந்தைன்னு சொல்லப்படுற டி ராமானுஜம் சார் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சினிமாவின் தந்தை என்று இன்று வரையிலே போற்றப்படுகின்ற டி ராமானுஜம் அந்த பட்டப்பெயருக்கு பொருத்தமாக அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர். அந்த காலகட்டத்திலே கலைஞர் மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகிய இருவரோடு மிக நெருக்கமான நட்பிலே இருந்தவர் அவர். அதனால் சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போ எழுந்தாலும் அதை தீர்த்து வைக்க அவரைத்தான் எல்லோருமே நாடுவோம். சினிமா பற்றிய பிரச்சனைகளுக்காக திரையுலக பிரமுகர்கள் பலரோடு அவரை நான் சந்தித்திருக்கிறேன். முதல்ல அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத நிதானமாக கேட்டுக்குவார். அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசினா அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமோ அவங்கக்கிட்ட பக்குவமாக பேசி அதை சரி செய்து தருவதிலே வல்லவராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் டி ராமானுஜம். திரைப்படங்களை திரையரங்குகளில் வெளியிடுறதுக்கு திரையரங்குகளுக்குன்னு வாடகை கொடுப்பாங்களா அல்லது ஒப்பந்த அடிப்படையில் திரையரங்குகளில் திரையிடுவாங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே திரையரங்குகளை வாடகைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக எந்த திரையரங்கையும் வாடகைக்கு யாரும் தர்றதில்லை. பர்சன்டேஜ் முறையிலே தான் திரைப்படங்கள் இப்போது திரையரங்குகளிலே திரையிடப்படுகின்றன. சார், நீங்கள் பாரதி ராஜா, பாக்கியராஜ், கமல், சிவாஜின்னு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட ஒர்க் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் வர மாதிரி நீங்கள் என்னைக்காவது இன்செக்யூர்டா அல்லது தாழ்வு மனப்பான்மையாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நான் ஆரம்ப காலத்திலே பாரதி ராஜாவுடைய திரைப்படங்களை உதவி இயக்குனராக பணியாற்றும் போது பாரதி ராஜாவுடைய நண்பன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து எனக்கு இருந்தது. அதனால் படப்பிடிப்பில் இருந்த எல்லோருமே எங்கிட்ட ரொம்ப மரியாதையாக பழகுவாங்க. அதனால் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு எழவே இல்லை. அதே பாரதி ராஜாட்ட அடுத்தடுத்த படங்களில் நான் பணியாற்றும் போது நான் மண்வாசனை படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் ஆகிவிட்டிருந்தேன். சிவாஜியுடைய முதல் மரியாதை படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றும் போது ஏற்கனவே சிவாஜி வைத்து ஒரு படத்தை தயாரித்திருந்த அனுபவம் எனக்கு இருந்தது. அதனால் சிவாஜி என்னை ஒரு பக்கம் தயாரிப்பாளராக பார்த்தார், இன்னொரு பக்கம் உதவி இயக்குனராக பார்த்தார். அப்படி இருக்க எனக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த காலகட்டத்தில் வரப்போகுது. சார், அந்த காலத்து லைட்மேன்களை சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு திருச்சியிலேருந்து எத்திராஜுலோ கேட்டிருக்காங்க. நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு லைட்மேனை சந்தித்து சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை எனக்கு. மிக விரைவிலே அது நிறைவேறும் என்று நினைக்கிறேன். அடுத்து வெளிவரப்போகிற பிரதீப் ரங்கநாதனுடைய திரைப்படம் என்னன்னு சென்னையிலிருந்து கிருத்திகா கேட்டிருக்காங்க. விக்னேஷனுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் தான் அடுத்து பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பிலே வெளிவர இருக்கின்ற படம். சார், முதலாக வெளிநாடுகளில் வெளியான முதல் இந்திய மொழி திரைப்படம் என்னன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. 1913ஆம் ஆண்டிலே தாதா சாஹேப் பால்கேனுடைய இயக்கத்திலே உருவான ராஜா ஹரிச்சந்திரா என்ற திரைப்படம் தான் இந்தியாவுக்கு வெளியே திரையிடப்பட்ட முதல் இந்திய திரைப்படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டிலே ஆன் என்ற திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. திலீப் குமாரும் நாதிராவும் ஜோடியாக நடித்த திரைப்படம் அது. அந்த படத்தை பற்றி ஒரு கூடுதல் தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்தியாவில் தயாரான முதல் டெக்னிக்கலர் திரைப்படம்னா அது ஆன் திரைப்படம் தான். அதே மாதிரி அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய பொருட்செலவிலே உருவான திரைப்படமாக ஆண் படம் அமைந்தது. அதில் என்ன சிறப்புன்னா எந்த அளவுக்கு செலவழித்து அந்த படத்தை எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வசூலை வாரி கூட்டிய படமாகவும் அந்த படம் அமைந்தது. 17 மொழிகளில் சப்டைட்டில் செய்யப்பட்டு 28 நாடுகளில் வெளியான அந்த திரைப்படம் தமிழும் வெளியானது அதே ஆண் என்ற பெயரிலே. அடுத்து இன்று ஒரு தகவல். திருவனந்தபுரம் சகோதரிகள் என்று திரையுலகினரால் அழைக்கப்பட்ட லலிதா, பத்மினி, ராகினி சகோதரிகளுக்கும் ஊர்வசி, கல்பனா, கலாரஞ்சினி சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. லலிதா, பத்மினி, ராகினி ஆகிய மூவருமே தொடர்ந்து பல படங்களில் நடித்தாங்க. அப்படின்னாலும் அந்த மூவரில் கதாநாயகியாக நிலை பெற்று பல படங்களில் கதாநாயகியாக நடித்ததுன்னா அது பத்மினி மட்டுமே. அதே மாதிரி தான் ஊர்வசியினுடைய சகோதரிகளும். கலாரஞ்சினி, கல்பனா ஆகியோர் ஒரு சில திரைப்படங்களிலே கதாநாயகியாக நடித்திருந்தாலும் தொடர்ந்து கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்ததுன்னா
அது ஊர்வசிக்கு மட்டும்தான். பத்மினி கதாநாயகன் நடித்த போது எந்த வேறுபாடும் இல்லாமல் எப்படி லலிதாவும் ராகினியும் அவரோடு பழகினார்களோ அதே மாதிரி தான் ஊர்வசி கதாநாயகன் நடித்து கொண்டிருந்த போது அவரோடு எந்த வேறுபாடும் இல்லாமல் கல்பனாவும் கலாரஞ்சனியும் பழகினார்கள். கல்பனா அக்காவை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு நல்ல விமர்சகி அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய படங்களை பார்த்துட்டு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும் அப்படின்னு பல படங்கள் என்னை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த படங்களெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது அக்கா சொன்னது சரியாக இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றும். கலாநிதியை பொறுத்த வரைக்கும் மற்றவருடைய மனம் புண்படாதபடி பேசணும் அப்படின்றதில் மிகுந்த கவனம் செலுத்துவார் அவர். நான் கதாநாயகன் நடித்த பல படங்களில் அவங்க 2 பேரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்க எந்த காலகட்டத்திலையும் பொருட்படுத்தியதே இல்லை. நாங்கள் மூவருமே நாங்கள் நடிக்கின்ற கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் அப்படின்றதுல தான் கவனம் செலுத்துவோம் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஊர்வசி. சிவகார்த்திகேயனோட உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். தம்பிட்டு இருக்கிற அவனுடைய ஹியூமர் சென்ஸ், அவனுடைய சின்சியாரிட்டி, இது எனக்கு பிடிச்சி போச்சு. அப்போ இருந்து முதல் நாள்லேருந்து தெரிஞ்சு இல்லை சினிமாவில் அறிமுகமான கொஞ்ச காலகட்டத்திலே விஜயோட வேலாயுதம் படத்தை நிற்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் விஜயானன் கூட என்றென்றும் புன்னகை, நிலாவேவா, நெஞ்சிலும் இருக்கும் வரை, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.